சரத் சாருக்கு இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் அந்த எல்டர் போர்ஷன்ஸ் எடுத்தோம். அப்படி நெறைய ஆர்டர் மாத்தி மாத்தி ஷூட் பண்ணோம். ஒரு சித்தார்த் சாரோட வெயிட் அந்த மாரி ரீசன்ஸ்க்காக. ஆனாலும் சரத் சார் வந்து அந்த கிராஃப அவரு ஷூட் ஸ்டார்ட் பண்ண முன்னாடியே ரொம்ப அழகா செட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. ஸோ அதனால தான் இப்ப படமா பார்க்கும்போது, அது ரொம்ப கிராஜுவலா அந்த கிராஃப வந்து சார் ஃபர்ஸ்ட்லேருந்தே மைண்ட்ல வச்சிருந்தாங்க. இன்ஃபேக்ட் டப் பண்ணும்போது கூட, அவருக்கு நடுவுல கொஞ்சம் த்ரோட் சரியில்லாம இதா இருந்தது. அப்ப டப்பிங் ஸ்டார்ட் பண்ணோன்னு அப்ப நான் ஃபர்ஸ்ட் அந்த எல்டர்லி போர்ஷன் பண்றேன். இந்த த்ரோட்டோட எல்டர்லி போர்ஷன் பண்ணா அதுல ஒண்ணு கிடைக்கும். த்ரோட்லாம் சரியான உடனே யங்கர் போர்ஷன்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு, வாய்ஸாவுமே அவ்வளோ டிஃபரன்ஸ் இருந்துச்சு. நாங்க ஐடியாவா வச்சிருந்தது, இப்ப சரத் சார் பிகினிங்ல அவரு வொர்க் பண்ணி அந்த ஃபேமிலிய ரன் த்ரூ பண்ற எல்லா இடங்கள்லயும் செல்ஃப் கேர் நெறைய இருக்கும் அவருக்கு. ரொம்ப காலையில ஷேவ் பண்ணி, தலை சீவிட்டு ஆஃபீஸ் கிளம்புற ஒரு ஆளா இருப்பாரு. கதையில ஒரு லேட்டர் போர்ஷன்ல இந்த வீடு இனிமே வாங்க முடியவே முடியாதுன்னு ஒரு சூழ்நிலை வந்த அப்புறமா, ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் தாடி குடுத்துருப்போம் அவருக்கு. அது ஏன்னா, ஒரு கனவ அடைய முடியல, தோத்துட்டோன்ற வெறுப்பும், விரக்தியும் அவர் மனசுல இருக்குன்றது தான் ஐடியாவா இருந்தது. லிட்டரலா அவர் வந்து ஓகே, ஆல்மோஸ்ட் ஒரு டெட் இன்சைடா வாழ்ற ஒரு பெர்சனா, நான் இருக்கிற வரைக்கும் இருக்கிறேன். அந்த மாதிரி வாழ்க்கை மேல ஒரு பெரிய வெறுப்போட இருக்கிற ஒரு பெர்சனா இருக்கிற மாரி தான் அந்த போர்ஷன்ஸ்ல எல்லாம் வச்சிருந்தோம். அதனால தான் அந்த தாடி ரொம்ப கெப்ட்டா இருக்காது. ரொம்ப அவரு தன்னை கேர் பண்ணிக்கிறத கூட நிறுத்திட்டாரு. ரொம்ப ஒரு விரக்தியிலேயே வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு மனுஷனா அவரை வச்சிருந்தோம். அது எப்ப சரியாகும்னா, திருப்பி சித்தார்த் சாரோட லைஃப் எல்லாம் சரியாயி, இவரை கூட்டிட்டு அந்த இடத்துல வந்து கொஞ்சம் வெல் கெப்டா ஆர்கனைஸ்டா இருப்பாரு. அப்ப அவர் மனசு திருப்பி கனிஞ்சிரும். அவர் சொல்லுவாரு, எனக்கு என்னப்பா இருக்கு குழந்தைங்க, நீங்க சந்தோஷமா இருங்கன்னு சொல்ற அந்த மனநிலைக்கு வந்துருவாரு.